ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கலாரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது வெற்றி தரும் வெற்றிலைகள் அப்படின்ட்டு ஒரு தலைப்பு. இது மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நம்ம செய்யக்கூடிய செய்கைகள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகணும், நல்லபடியாக இருக்கணும், அதன் மூலிமா நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு தான் நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோம். கோயிலுக்கு போடுறதுலேருந்து ஒரு நல்ல காரியம் செய்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது எல்லாமே இதை பேஸாக வச்சு தான் ஒரு நல்லது நடக்கணும், நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்ட்டு. அதில் வெற்றிலைகள் வெற்றி தரும்ன்ட்டு ஒரு அற்புதமான ஒரு நாள், அதுக்குன்ட்டு ஒரு எஸ்பெஷலான ஒரு நாள். எல்லா நாளும் வெற்றிலை பலவிதமான அனுக்கிரக சக்திகள் உடையது தான். அது தாம்பூல தேவதைகள் வாசம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான மூலிகை தான் வெற்றிலை. பட் இருந்தாலும் அதுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதுதான் வளர்பிறை சதுர்த்தி வெள்ளிக்கிழமை கூடிய வேளையில் இந்த வெற்றிலை கொண்டு நாம் பண்ணக்கூடிய பூஜைகளோட பலன்கள் அலாதியாக உண்டு. அது மீன்ஸ் அதிகமாக. சரி, இது எப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த மே மாதம் 30ஆம் தேதி அப்படி எடுத்துங்களேன். 25ஆவது வருடம் மே மாதம் 30ஆம் தேதி அப்படி எடுத்துட்டிங்கன்னா அப்போது அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி ப்ளஸ் வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாகவே ஒரு 24 வெற்றிலைகள் சாட்சியாக நம்ம தர்ப்பணம் பண்ணாலும் சரி, இல்லை 24 வெற்றிலைகள் ஆண்டவனுக்கு வச்சு நெய்வேத்தியம் தாம்பூலம் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு பித்ருக்களோட ஆசி கிடைக்குதுன்றார். நமக்கு மெயினாக பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணமே பித்ருக்களோட அனுக்கிரகம் கம்மியாகிடுதுன்னா நிறைய பிரச்சனைகள். இன்னும் அதிகமாக பிரச்சனை இருக்குதுன்னா கூடவே குலதெய்வத்தோட ஆசையும் கம்மியாகிடுச்சுன்னா அந்த இன்னும் சொல்லவே வேண்டாம். அவ்வளோ பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் இல்லையா? பட் ஆனால் இந்த நாளில் இந்த வளர்பிறை சதுர்த்தி எப்பொழுதுமே நீங்கள் இந்த நம்ம போடுற பதிவோட விஷயங்கள்லாம் என்னென்னா, இந்த மாதிரி காலங்கள் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய பலன்கள் நிச்சயமாக உண்டு வாத்தியாரோட அருளால். அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வளர்பிறை சதுர்த்தியும் வெள்ளிக்கிழமையும் கூடிய வேளையில் ஒரு 24 வெற்றிலைகள் சாட்சியாக நம்ம தர்ப்பணம் பண்ணுறது, அண்டு 24 வெற்றிலையை வச்சு நம்ம பூஜை பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதோட கூடுதலாக என்ன பண்ணலாம் பார்த்தாச்சுன்னா, அந்த வெற்றிலையெல்லாம் என்னப்பா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிப்பீங்க. அது தாம்பூலமாக மாற்றுங்க. அதாவது ஒரு அன்னதானம் பொட்டலம் ஒன்று ரெடி பண்ணி, பொதுவாகவே நம்ம அடியார்கள் எல்லாமே நித்தியப்படி நிறைய ஏதேனும் முடிஞ்ச அன்னதானம் பண்ணுவீங்க. அது நீங்கள் அன்னதானம் பண்ணுறச்சே இந்த வெற்றிலைகளெல்லாம் ஒரு 4-5 வெற்றிலை, கொஞ்சம் கொட்டைப்பாக்கு சுண்ணாம்பெல்லாம் கூட சேர்த்து வச்சு தாம்பூலத்தோடு தானம் பண்ணுறது இன்னும் விசேஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். சரி, வெற்றிலையால் என்னலாம் கிடைக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெற்றிலை பிரசன்னன்ட்டு ஒன்று ரொம்ப விசேஷமானது. அது இந்த பிரசன்னங்கள் நிறைய இருக்குது. வெற்றிலை பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அப்புறம் அஷ்டமங்கல பிரசன்னம், இப்படியே இது போயிட்டே இருக்கும். அதில் முதல்ல பார்த்துட்டிங்கன்னா இந்த வெற்றிலை பிரசன்னம் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் ஆண் வெத்தலை பெண் வெத்தலை எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்து அந்த வெத்தலையோட நெளிவு சுழிவுகளை வச்சு நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடியதெல்லாம் சொல்லிடலாம் ஆரம்பத்துலேயே. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் சோழி போட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஜாமக்கோல், அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கோம் வச்சிங்களேன். ரொம்ப ஈஸியானது வெற்றிலை தான். அதனால் வெற்றிலை எங்கேயாவது நம்ம ஒரு ஜோசியர்கிட்ட எடுத்துகிட்டு அவர் பார்க்க போகிறோன்னும் போது வெற்றிலை எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கனாலே ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்க, இந்த பிரச்சனை தீருமா தீராதான்ட்டு. அவ்வளோ விஷயத்த சொல்லக்கூடியது தான், நம்ம தலைவிதியே சொல்லக்கூடியது தான் இந்த வெத்தலை. அதனால் அது ஒரு சாதாரணமாக அப்படி நினைக்கக்கூடாது. இந்த வெத்தலையை வச்சு என்னெல்லாம் காரிய சித்தி பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு எப்பொழுதுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் பானகம் சம்திங் வைக்கும் போது இந்த வெத்தலையும் வைக்கணும். வெத்தலை தாம்பூலமாக எப்படி வைக்கலாம் பார்த்தாங்க, ஒரு 3 வெத்தலை, கொஞ்சோண்டு நீர் சுண்ணாம்பு, ஒரு 2 கொட்டைப்பாக்கு, இப்படி தான் வெத்தலையை தாம்பூலமாக ரெடி பண்ணணும். ஒரு துளி நீர் சுண்ணாம்பு இருக்கலாம், தெய்வத்துக்கு சுண்ணாம்பு வைக்கலாமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க, ஒரு துளி. அப்போ தான் அது தாம்பூலமாகவே மாறும். அது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வச்சுட்டு அதோட கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு இதெல்லாம் சேர்க்குறது ரொம்ப மகா தாம்பூலம் அப்படின்வாங்க. அதுலேயும் ராமச்சந்திரமூர்த்திக்கு மட்டும் எஸ்பெஷலாக ஒரு துளி பச்சை கற்பூரம்
நீர்த்துளி பச்சை கற்பூரம் மிக்ஸ் பண்ண ஒரு நீர்த்துளி ஒரு சொட்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து இந்த தாம்பூலத்தில் சுவாமி ராமச்சந்திரமூர்த்திக்கு நாம் இந்த மாதிரி ஒரு நெய்வேத்தியம் பண்ணி அவருக்கு இந்த தாம்பூலம் கொடுத்தாச்சுன்னா நம்மளோட பிரார்த்தனைகள்லாம் சுவாமி வந்து நிச்சயமாக செவிமடுத்து நமக்கு அனுக்கிரகம் பண்ணுறாரு ராமச்சந்திரமூர்த்தி, சீதா ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் ரொம்ப நாளாக குறிப்பிடுவார். இதில் பாருங்க, அந்த வெள்ளிக்கிழமை வந்த சதுர்த்தி இருக்குல்ல, வளர்பிறை சதுர்த்தி அன்றைக்கி புனர்பூசமும் இருக்குது நட்சத்திரம் வயசு. அப்போது நாம் அந்த வெத்தலையை வச்சு என்னெல்லாம் காரியத்தை சாதிச்சிக்க முடியுமோ எல்லாத்தையும் சாதிச்சிக்கலாம். அதில் இந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு தாம்பூலத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட நீண்ட நாள் பிரார்த்தனைகள் தார்மீகமாக நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதான் எப்பயுமே பிரார்த்தனை பண்ணணும். பக்கத்து வீட்டையும் எழுதி வாங்கிக்கணுன்ட்டு எப்பொழுதுமே பிரார்த்தனை பண்ணவே கூடாது, அது மகா பாவம். ஸோ அதனால் இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை பிரார்த்தனையில் அந்த மாதிரி நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒன்று. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு விஷயமா ஒன்று வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு, இந்த நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணங்கள், குழந்தை பாக்கியம், இதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா இந்த வெத்தலை இருக்கு இல்லையா, இந்த வெத்தலையில் வந்து இந்த தென்னங்கீற்றுன்ட்டு சொல்கிறாரு. அதாவது வந்து தென்னங்குச்சியை வச்சிங்களேன், அந்த தென்னங்குச்சி தொடத்துலேருந்து எடுக்கக்கூடாது, அந்த தென்னை ஓலையிலேருந்து புதுசாக எடுக்கணும் அந்த குச்சை. அப்படி எடுத்து சந்தனத்தில் கூட வந்து ராமஜெயம்னு எழுதலாம் ஒன்று. அப்படி இல்லை அப்படி பார்த்துட்டிங்கன்னா நல்ல சுத்தமான மலை தேனால் அந்த தென்னங்குச்சி மீன்ஸ் புதுசாக தான் இருக்கணும், மரத்துலேருந்து அந்த இலையை பிச்சு எடுத்த குச்சியாக தான் இருக்கணும், நம்ம யூஸ் பண்ணுற தொடத்துலேருந்து எடுத்துடக்கூடாது. அந்த குச்சை கொண்டு சுத்தமான மலை தேனில் நனைச்சி, அந்த குச்சை நனைச்சி ஒரு வெத்தலையில் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ட்டு எழுதணும். இது வெளியில் தெரியுதோ தெரியலையோ அதெல்லாம் பார்க்காதீங்க, ராமஜெயம் எழுதிட்டு ஒத்து பார்க்காதீங்க தெரியுதான்ட்டு. தெரியுதோ இல்லையோ நீங்கள் தேனில் எழுதுங்க. இந்த மாதிரி நிறைய வெத்தலையில் எழுதிட்டு அந்த வெத்தலையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்றாருன்னா, இந்த மந்தார இலையை தைக்கிறோம் இல்லையா, அழகாக குட்டி குட்டியாக மந்தார இலை இருந்தால் ஒரு 4-5 இலையை சேர்த்து வச்சு தைச்சா அது ஒரு பெரிய இலையாக மாறிடுது பாருங்க. அந்த மாதிரி இந்த வெத்தலையெல்லாம் சேர்த்து தைக்க சொல்கிறாரு. தைச்சிட்டு அந்த வெத்தலையில் வந்து எங்கேனும் ஓடும் நதியோ இல்லை ஆறு சம்திங் ஒரு தடாகமாக இருக்கலாம், குளமாக கூட இருக்கலாம், அந்த தண்ணி மேலே இந்த இலையை வச்சுட்டிங்கன்னா இலை மிதக்கும், அதுக்கு மேலே ஒரு தீபத்தை வைக்க சொல்கிறாரு. அதாவது ஜலதீபம் வந்து பொதுவாகவே நம்ம எப்படி பண்ணுவோன்னா ஏதேனும் ஒரு இலையில் பண்ணுவோம், பட் ஆனால் அது வெத்தலையே சேர்த்து வச்சு தச்சிட்டு அதுக்கு மேலே வைக்க சொல்கிறாரு. அது எப்படி நிற்காதது அவங்கவுங்களோட நம்பிக்கையை பொறுத்தது அது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஜலதீபம் பூஜை பண்ணுறதுனால பல நாள் தடைப்பட்ட காரியங்களும் சித்தியாகும், நமக்கு கைகூடும் அப்படின்றார். இதெல்லாம் எப்போ பண்ணுறதுன்னா எப்போவுமே பண்ணலாம், பட் ஆனால் இந்த மாதிரி வெத்தலைக்குன்ட்டு எஸ்பெஷலாக ஒரு டே வரும்போது அந்த நாளில் எல்லாத்தையும் நம்ம இழுத்து போட்டு செஞ்சிடலாம். ஏன்னா நமக்கு தான் ஊர்பட்ட பிரச்சனைகளும் ஊர்பட்ட பிரார்த்தனைகளும் இருக்கே. ஸோ அதனால் இந்த மாதிரி காரியங்களை பண்ணலாம். ஒன்று இது பண்ணுறச்சே இதில் இன்னொரு இங்கேயும் ஒரு பெரிய சூட்சுமம் ஒன்று உண்டு. அந்த நாளில் இது ஒன்லி வந்து சதுர்த்தி ப்ளஸ் வெள்ளிக்கிழமைக்கு தானே இந்த மேட்ருலாம். பட்டு இந்த அன்றைக்கும் பார்த்துட்டிங்கன்னா புனர்பூசத்துக்கும் இந்த ஜலதீபத்துக்கு ரொம்ப ஒரு விசேஷமான தொடர்பு உண்டு. புனர்பூசம் திருநக்ஷத்திரத்தில் ஜலதீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது பலவிதமான அனுகிரகங்கள் பொதுவாகவே கிடைக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே ஷிங்காய் வர்றதுனால தான் இந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம். வெத்திலை சித்தருன்ட்டே ஒருத்தர் இருக்கார், முனி புங்கவர் ராயர் அப்படின்ட்டு அவரோட திருநாமத்தை கூட மனசில் சொல்லிட்டு இந்த வெத்தலையெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணலாம். வெத்தலையோட காம்பை எப்போ கிள்ளனாலுமே, எப்போ தாம்பூலம் பண்ணாலும், தாம்பூலம் சுவாமிக்கு வைக்கிறச்சே காம்பை கிள்ளிட்டு தான் நம்ம தாம்பூலம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இல்லையா. அப்போது அந்த காம்பை கிள்றச்சே ராமானுஜாய ஸ்ரீ ராமானுஜாய நமஹ அப்படின்ட்டு சொல்லி தான் அந்த காம்பை வந்து கிள்ளணும். இதெல்லாம் வெத்தலை தாம்பூலம் தயார் பண்ணுற முறைகள் இதெல்லாம். அதே மாதிரி இந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு அந்த தாம்பூலம் வைக்கிறச்சே அந்த கற்பூரவல்லி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு அகஸ்தியரோட ஸ்லோகம் ஒன்று உண்டு. அந்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன். அந்த ஒரு 4 வரி தான் அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் அந்த தாம்பூலம் பொதுவாகவே தயார் பண்ணணும். ஏன்னா அது தாம்பூல ஸ்லோகம். அதை சொல்லி பண்ணுறச்சே இன்னும் தாம்பூல தேவதைகளோட ஆசி நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஒரு வெத்தலைன்றது சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அதில் ஊர்பட்ட விஷயங்கள் விசேஷங்கள் ஒளிஞ்சி இருக்குது. நம்ம தான் அதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி நமக்கு பயன் அடைஞ்சிக்கணும். இவ்வளோத்தையும் வாத்தியார் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களெல்லாம் நாம் நிச்சயமாக வந்து பண்ணலாம்.
அந்த நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி பிள்ளையாரை வந்து மஞ்சளில் பிடிச்சி அந்த வெத்தலையில் வச்சு நம்ம அன்றைக்கி அந்த சதுர்த்தி வெள்ளிக்கிழமை சதுர்த்தி அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணுறதும் விசேஷமான அனுகிரகங்கள் தான் உண்டு. ஏன்னா அதனால தான் பாருங்கள், பொதுவாகவே எந்த ஒரு சுபகாரியத்துக்கும் இந்த மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிறச்சே வெத்தலையில் தான் பிடிச்சி வைக்கிற ஒரு பழக்கம் ஒன்று உண்டு பாருங்க. அவ்வளோ ஒரு விஷயங்கள் எல்லாம் நிறைய இந்த வெத்தலையில் இன்னும் பேசிகிட்டே போகலாம். பட் இருந்தாலும் நமக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு ஓகே. நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஒரு சின்ன சின்ன ரெமிடிஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நம்ம எல்லாருமே இந்த வெள்ளிக்கிழமை கூடிய சதுர்த்தி ப்ளஸ் புனர்பூசமும் இருக்கிறதுனால அந்த நாளை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்குவோம். ஓம்.